இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். சம்பளம் கொடுப்பதற்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு. அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள், வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்றது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,200 கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? அதனால் எந்த அர்த்தத்தில் அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட்ல எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய பார்வை. தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயம், வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் 6 தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம். மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருப்பாங்க.